நீங்கள் எப்பயாவது வந்து ஐயோ என் கை ரொம்ப குண்டாக இருக்குது, இதுக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இல்லை ஹிப்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கு தனியாக எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பாட் ரிடக்ஷன் ஆஃப் ஃபேட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து அந்த இடத்துல மட்டும் ஃபேட் குறையணும்னா இது வந்து ஆக்சுவலி ஜெனட்டிக்கல் ப்ரீடிஸ்பொசிஷன். நீங்கள் கேலரி டெஃபிசிட் மெயின்டைன் பண்ணி உங்கள் பேசல் மெட்டபாலிக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஓவரால் ஃபேட் வந்து பாடியில் யூனிஃபார்மாக குறையும் பேஸ்ட் ஆன் உங்களோட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா டோன் பண்ணணும்னா எஸ், அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ கால் மசில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா லோவர் லெக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், இல்லை ஆர்ம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், இல்லை அப்டாமினல் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு abdominal crunches and different kinds of abdominal exercise பண்ணலாம். abdominal crunches பண்ணிட்டு belly fat குறைக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம இந்தியன்ஸ்க்கு belly fat is definitely problem. ஆனால் அதுக்கு சொல்யூஷன் உங்களோட diet. 80 to 90% of belly fat can be reduced if you eat a healthy diet.